டிஎன்ஏ இரட்டை சுருள். வாட்சன் கிரிக் மாதிரி. வாட்சன் மற்றும் கிரிக் 1953ஆம் ஆண்டு டிஎன்ஏ அமைப்பு பற்றி ஒரு மாதிரியை உருவாக்கினார்கள். இந்த அமைப்பு இரு பாலிநியூக்ளியோடைடு சங்கிலியால் ஆனது. இது மைய அச்சை சுற்றி நீண்டு சுழன்று காணப்படுகிறது. இவ்விரு சுருள்களும் பாலிநியூக்ளியோடைடு சங்கிலிகளும் நிறைவு இழைகள் என்றழைக்கப்படுகின்றன. புரதகார மூல இணைகள் சுருள் அச்சிற்கு செங்குத்தாக உள்நோக்கி அமைந்துள்ளன. புரதகார மூல இணைகள் ஒரு குறிப்பிட்ட முறையில் இணைகின்றன. குவானைன் சைட்டோசினுடனும் அடினைன் தையமினுடனும் இணைந்திருக்கின்றன. அடினைனும் தையமினும் 2 ஹைட்ரஜன் பிணைப்புகளாலும் சைட்டோசின் குவானைனுடன் 3 ஹைட்ரஜன் இணைப்புகளாலும் இணைக்கப்பட்டுள்ளன. சார்காஃப் என்ற ஆய்வாளர் டிஎன்ஏ அமைப்பை ஆராய்ந்து அனைத்து உயிரிகளிலும் அடினைனும் தையமினும் சமமாக இருப்பதை கண்டறிந்தார். சைட்டோசின் எண்ணிக்கையும் குவானைனுக்கு சமமாக இருப்பதையும் கண்டுபிடித்தார். ஆகவே டிஎன்ஏயில் பியூரின் மூலக்கூறுகளின் மொத்த எண்ணிக்கை பிரிமிடின்களுக்கு சமமாக உள்ளன. இது சார்காஃப் விதி என அழைக்கப்படுகிறது. டிஎன்ஏ மூலக்கூறில் பாஸ்பேட் தொகுதி டீஆக்சிரைபோஸ் சர்க்கரையின் 3வது கார்பன் அணு அல்லது 5வது கார்பன் அணுவுடன் ஒரு பாஸ்பேட் எஸ்டர் இணைப்பின் உதவியுடன் ஒட்டிக்கொள்கிறது. ஒரு இழையின் 3வது கார்பன் அணுவில் இவ்விணைப்பு ஏற்பட்டால் இதன் நிறைவு இழையின் 5வது கார்பனில் இவ்விணைப்பு ஏற்படுகிறது. இந்த இழைகள் ஒன்றுக்கொன்று எதிர் இணை இயல்புடையவை. 3வது 5வது பாஸ்போடை எஸ்டர் பிணைப்புகள் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் செல்கின்றன. டிஎன்ஏ மூலக்கூறு சுருளின் விட்டம் 20 ஆம்ஸ்ட்ராங் ஆகும். 2 டிஎன்ஏ இழைகளும் சுற்றி 2 வரி பள்ளங்கள் போன்ற அமைப்பை உண்டாக்குகின்றன. இவ்வரி பள்ளங்கள் பெரிய வரி பள்ளம், சிறிய வரி பள்ளம் என 2 வகைகளாக காணப்படுகின்றன. வடிவங்களில் வேறுபட்ட இரட்டை சுருள் டிஎன்ஏக்கள் காணப்படுகின்றன. டிஎன்ஏக்கள் ஏ டிஎன்ஏ, பி டிஎன்ஏ, இசட் டிஎன்ஏ என பல வகைப்படும். இதில் நமக்கு விளக்கப்பட்ட டிஎன்ஏ பி டிஎன்ஏ ஆகும். இந்த வகை டிஎன்ஏ பெரும்பாலான பாக்டீரியா மற்றும் யூகேரியோட்டுகளில் காணப்படுகின்றன. ஏ மற்றும் சி வடிவ டிஎன்ஏ வலது கை வாட்டத்தில் சுழன்றும் இசட் வடிவம் இடது கை வாட்டத்தில் சுழன்றும் இருக்கிறது. ஹெச் டிஎன்ஏ முச்சுற்று பெற்ற அதிக மாற்றம் கொண்ட டிஎன்ஏ ஆகும்.